மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். நான் ரீசெண்டாக வந்து கோவா போயிட்டு அதுக்கப்புறமா கோவாலேருந்து கூர்க்குலாம் போயிட்டு கூர்க்குலேருந்து வயநாடு வந்து வயநாடுலேருந்து பெங்களூர் வந்திருந்தேன். பட் வயநாடுலேருந்து பெங்களூர் வந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து டெலிட் ஆயிடுச்சு. பிகாஸ் வந்து அதில் தேவையில்லாத ஒரு ஆப்புக்கு தெரியாமல் ப்ரொமோஷன் பண்ணிட்டேன். ஸோ அந்த காரணத்தினால வந்து அது டெலிட் ஆயிடுச்சு. அந்த வீடியோ ஏன் நம்ம திரும்ப ரீஎடிட் பண்ணி அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா இந்த மாதிரி டைமில் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே அந்த ரைட் வீடியோவை என்ஜாய் பண்ணுங்க. நல்ல வேலை இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு வீடியோ கிடைச்சிது. என்ஜாய் த ரைட் வீடியோ. ஹலோ கைஸ், திஸ் இஸ் சரியான வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்து நான் எப்போ தான் சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் வீடியோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போடுவேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா வந்து வயநாட்டில் இருக்கேன். சம்திங் ஏதோ ஒரு ஊரில் இருக்கேன். இந்த ஊர் பேர் எனக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய ரைடுடைய லாஸ்ட் டே. மீன்ஸ் இங்கேருந்து நான் இப்போ பெங்களூர் கிளம்பி போகிறேன். ஸோ இதுதான் லாஸ்ட் டே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஹோட்டல் ரூம் கொஞ்சம் லைட்டாக காஸ்ட்லியான ரூம் தான். பட் ஆனால் ஹோம் ஸ்டே, ஹோட்டல் ரூமில் இது ஹோம் ஸ்டே. ஆக்சுவலி டைம் வந்து இப்போ 9:30 ஆகுது ஆக்சுவலி. அண்ட் இன்னும் ஒரு ½ hour 1 hour கிளம்பிடுவேன் இங்கேருந்து. ஸோ கிளம்பி டேரெக்டாக பெங்களூர். இங்கேருந்து பெங்களூர் பார்த்தீங்கன்னா 260 kilometers அண்ட் 6 hours ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே ஓட்ட போகிறோம் பைக்கை. ஸோ அவ்வளோ கிளம்பியாச்சு. இதுதான் வந்து நான் ஸ்டே பண்ணி இந்த வீடு பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி ட்ரோன் ஷாட்ஸில். ஓகே மோட்டி, ரெடி. ஸோ நான் ஸ்டே பண்ணி இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் 1500 rupees ஹோம் ஸ்டே. ஆக்சுவலி ஒன் திங் என்னன்னா ரூம் உடைய லொக்கேஷன் அது வந்து ரொம்ப உள்ள இன்டீரியராக இருக்குது. அதனால் பக்கத்தில் ஷாப்ஸ் கீப்ஸ் எதுவுமே கிடையாது. அண்டு இதோ வெளியே வரணும்னா இவ்வளோ தூரம் வர வேண்டியது இருக்கும் நம்ம. செகண்ட் என்னன்னா ஃபுட்டு அங்கே வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஃபுட்டு வந்து நம்ம வெளியே தான் வந்து சாப்பிட்ணும். அது வந்து ஒரு பெரிய பெரிய ட்ராபேக். ஏன்னா டயர்டில் இருப்போம் நம்ம. எங்கே இவ்வளோ தூரம் மறுபடியும் வெளியே உள்ள அலைஞ்சின்னு இருக்க முடியும் நம்ம. சார் நேற்று இந்த ஒரு 7 kilometer ஸ்டெச்சே வந்து ஒரு 4-5 வாட்டி சுற்றி இருப்போம். பிகாஸ் ரூம்ஸ் தேடி 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 எனக்கு கரெக்டாக செட்டே ஆகல. ஒரு இடத்துல ரூம் பார்த்தேன். பட் ஆனால் வந்து அங்கே ரொம்ப எப்படி சொல்கிறது மோசமாக இருந்தது ரூமு. அதனால் வேணாம் அவ்வளோ இதுவாக எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். மணி போனால் போய் இருந்த டயர்டுக்கு எனக்கு ஓகே மணி ப்ராப்ளம் இல்லை, எதனா பண்ணி ரூம் நல்ல ரூமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டக்குனு கோவா ஐபிபோவில் போயிட்டு இதை புக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அது ஓயோ ஹோம் அது. ஆனால் ஓயோவில் பார்த்தா 1800 இருந்தது, கோவா ஐபிபோவில் 1400 இருந்தது. ஸோ அதனால் கோவா ஐபிபோலியே புக் பண்ணிட்டேன். 258 kilometers. கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னுலாம் இல்லை, ஜஸ்ட் வந்து நார்மலாக வந்து ரொம்ப செட்டில்டாக தான் இருக்குது கிளைமேட்டுங்க. எனக்கு நேற்று நைட்லாம் சுத்தமாக எப்பவும் போல தான் தூக்கமே இல்லை பாஸ். நைட்டில் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. என்னோட ஸ்லீப்பிங் ஹேபிட்டே மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ அப்படியே டோட்டலாக. அது என்னமோ காலையில் 3 மணி ஆனால் தான் அந்த தூக்கமே வருது. ஆக்சுவலி கண்ணே மூடவே தோணுது. 3 மணிக்கு தூங்கினாலும் அப்படியே கரெக்டாக ஒரு 7 o'clock அப்படிலாம் வந்து முழிப்பு வந்துடுது. மறுபடியும் பேக் டு நார்மல் லைஃப் வரணும். நார்மல் அந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எடுத்துகிட்டு வரணும் லைஃப்பில். இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா கண் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக எரிச்சல் இருக்குது அந்த வண்டி ஓட்டும் போது. அதில் தூக்கம் சரியாக இல்லாதனால ஆஃப்டர் சம் டைம் வந்து கொஞ்சம் தூரம் ஓட்டினதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்லீப்லெஸ்னஸை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இப்படியே வந்து பெங்களூர் போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் டைம் டு டைம் தூங்க போகிறேன். ட்ரை பண்ண போகிறேன் அட்லீஸ்ட். நிப்பாட்ட போகிறதுல ஒரு 48 kilometers போனதுக்கப்புறம் தான் நிப்பாட்டி பிரேக் எடுக்க போகிறேன். எப்பவும் போல பைக் ஸ்டார்ட் பண்ணி ஏறி உட்காந்த உடனே எனக்கு நிப்பாட்டுறதுக்கான பேச்சுக்கே இடம் கிடையாது. ஸ்டார்ட் கூட வராது எனக்கு சுத்தமாக. அது ஏன்னே தெரியல. எனக்கு ஏறி உட்காந்துட்டா போதும், அப்படியே ஓட்டினே இருக்கலாம் போல இருக்குது. அந்த ஆக்சிலேட்டர்லேருந்து கை எடுக்கவே பிடிக்காது பஸ் எனக்கு சுத்தமாக. ஸோ எல்லாருமே வந்து அந்த கோவா வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஹிந்தி எப்போ கற்றுக்கினீங்க ப்ரோ, ஹிந்தி எப்போ கற்றுக்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஹிந்திலாம் தனியாகலாம் போய் கிளாஸ்லாம் எடுத்து கற்றுக்கலாம் இல்லை. ஜஸ்ட் வந்து ஏன்னா இந்த ஹிந்தி சாங்ஸ் கேட்கறது, இந்த நிறைய ஸ்டேட்ஸ்லாம் ட்ராவல் பண்ணும்போது லோக்கல் பீப்புள்ஸ் கிட்ட பேசுறது, அது எப்படின்னு சொல்லி தெரியல. எனக்கே தானாக வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேசி. ஆனால் இப்பயும் வந்து ரொம்ப ஃப்ளூயன்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் வந்து பேசுவேன். நான் மேனேஜ் பண்ணுறேன் அவ்வளோதான். ட்ரெஸ் பாஸ், பார்க்கிங், லிட்டரிங், ஃபோட்டோகிராஃபி. இன்னும் ஃபோட்டோகிராஃபி தான் சொல்லியிருக்காங்க. நல்ல வேலை வீடியோகிராஃபி எடுக்கலாம். ஸோ இப்படியே போனோம்னா ஊட்டி 82 kilometers, மைசூர் 72 kilometers. ஸோ லெஃப்ட் எடுத்து போனால் மைசூர் 58 kilometers கரெக்டாக இங்கேருந்து வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன் சிட்டிக்குள்ளே. ஸோ இன்னும் 207 kilometers இருக்குது ஆக்சுவலி. அண்ட் 343க்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மாதாஜி. இதோ நிப்பாட்டலாம்னு சொல்லிட்டு மைசூரே வந்துட்டோம்.
இன்னும் 156 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஆக்சுவலி பெங்களூருக்கு. நான் என்ன வச்சுட்டு இருக்கேன்னா பெட்ரோலை மட்டும் போட்டு நான் ஸ்டாப்பாகவே ஓட்டிடலாம் பெங்களூர் வரைக்கும், எங்கேயும் நிப்பாட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். மைசூர் சிட்டிக்குள்ளே இருக்கும் இப்போ. ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஏதோ ஒரு மூவியில் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு. இந்த ரோடெல்லாம் தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையாகவே எதனா ஒரு மூவி எடுத்திருக்காங்களான்ட்டுன்னு. டியர் காம்ரேடில் அந்த சம்திங் ஏதோ ஒரு சீன் வரும் பாஸ். இந்த இடம் தான் நினைக்கிறேன். வரைக்கும் பாருங்கள், பேலஸ், மைசூர் பேலஸ். வாவ் பா, மைசூர் பேலஸ் பார்த்துக்கோங்க பாஸ். நல்லா இதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. தனியாக இதெல்லாமே தனியாக இன்னொரு நாள் வருவோம். இப்போ பாருங்கள் பாஸ், இந்த சர்ச்சை வா இன்னும் அழகாக இருக்குது. ஓ மேன், 500. ஸோ ஆக்சுவலாக வந்து எங்கள் நிப்பாட்டி இப்போது ஃபுட்டு சாப்பிட்டேன். நான் ஸ்டாப்பாக போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் நேற்றுலேருந்து சாப்பிட்லையா, ஒரு மாதிரி கிறுக்கலாக ஆரம்பிச்சிருச்சு. சரி அதனால தான் ஓகே சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி ஒரு 2 பரோட்டா சிக்கன் சாப்பிட்டு. ஆக்சுவலாக ஹெவியாக சாப்பிடக்கூடாது, பட் ஆனால் எனக்கு பயங்கர பசி. சரி 1 to 90 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது இன்னும். அதனால தான் சரி சாப்பிட்டே போகலாம் பீஸா. பரவாயில்ல, பார்க்கறதுக்கு சின்ன தாபாவாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. பசி ருசி அறியாதுன்னுவாங்க, மேபி அதில் கூட சொல்லலாம். நான் சாப்பிட்ட ஒரு ஃபீலே இல்லை ஆக்சுவலி. 2 hours 30 minutes ரைடுன்னு சொல்லிட்டு கூகுள் மாத்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இன்னும் வந்து ஒரு கரெக்டாக 40 கிலோமீட்டர்ஸ் தான் எங்களோட ரூமுக்கு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1:54 ஆகுது. இப்போ 1:54 ஆகுது. அண்ட் எப்படியும் ஆனால் கரெக்டாக 3:30 ஆகிடும் ரீச் ஆகிறதுக்கு. 40 கிலோமீட்டர்ஸ் தானே அப்படின்னு இல்லை. டிராஃபிக், பெங்களூர் டிராஃபிக் எல்லாருக்கும் தெரியும்ல, வேறு லெவல் மோசமாக இருக்குது போகுது நினைக்கிறேன் டிராஃபிக்கு. இங்கெல்லாம் ஹைவே சூப்பராக இருக்குது. இன்னும் வந்து ஒரு 23 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா சிட்டி உள்ள எப்போ என்ட்ரு ஆகிறோமோ அப்போ ஆரம்பிக்கும் பஸ். சிட்டி உள்ள வந்தாச்சு ஆக்சுவலி. இன்னும் வந்து 17 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஓ மை காட், என் ஷோல்டர் 2 ஷோல்டரும் அப்படியேப்பா வேறு லெவல் பெயின் ஆகுது பாஸ். என்ன ஆச்சுன்னு தெரில என் ஷோல்டருக்கு. ஸோ டிராஃபிக் அவ்வளோவாலாம் இல்லை, ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஹோப்ஃபுல்லி இதே மாதிரி இருந்தால் ஓகே. பட் ஆனால் டிராஃபிக் ஹெவியாச்சுன்னா முடிஞ்சுது சோழி. ஒஸ்கர் அலி கிராஸில் இருக்கேன் இப்போ. கரெக்டாக 16 kilometers to reach home. எப்போவுமே ரைடு முடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு போகிற ஒரு சுகமே தனி சுகம் தான். வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு உட்காந்து அப்படியே எதனா போட்டு சாப்பிட்டு நல்லா சிக்கன் அது இதுன்னு செஞ்சு கொடுப்பாங்க, நல்லா சாப்பிட்டு படுக்கிறது ஒரு தனி சுகம் தான். பட் ஆனால் இப்போ பெங்களூரில் இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு போயிட்டு குளிச்சுட்டு நம்மளே ஒத்தடெல்லாம் குத்துக்கின்னு எல்லாம் பண்ணிட்டு படுக்க வேண்டியது தான். அப்புறமா போயிட்டு எங்கன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டியது தான். அதான் அட்லாஸ்ட் வந்து சேர்ந்தாச்சு ரூம் கிட்ட. அப்பா என்ன டிராஃபிக் பாஸ். ஆக்சுவலாக 3 மணிக்கே வந்துட்டேன். ரூம் சாவி வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட இன்னொருத்திட்ட கொடுத்துருந்தேன். அவர் தூங்கிட்டாப்புல. டக்குன்னு ஃபோன் ஆயிடுச்சு. ஐயோ எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணி இப்போ தான் வந்தார். ஸோ கைஸ் அட்லாஸ்ட் வந்து வந்தாச்சு வீட்டுக்கு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3:20 ஆகுது கரெக்டாக. அண்ட் ஓ மை காட் சூப்பராக போச்சு. கோவா, கூர்க்கு, வயநாடு, அதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் மைசூர், பெங்களூர், வேறு லெவலில் இருந்தது பஸ் ரைடு சூப்பராக. அந்த வீடியோஸ்லாம் போய் பார்க்கலான்னா மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வெயிட் பண்ண போகிறேன். சி பீப்பிள் இந்த நெக்ஸ்ட் வீடியோ டில் சைனிங் ஆஃப் வச்சு ஆஸ் யூஸ்வல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் அண்ட் ரைட் ரிப்பீட் த கைஸ். டாடா பாய். எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. டாடா பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. காட்டுக்குள்ள ஆட்டோ சூப்பர். வயநாட் லைவ் வைல்ட் லைஃப் சேனல்.